கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டப்பட்டியில் யூடியூப் பார்த்து பங்காளியை தீர்த்து கட்டிய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கியிருக்கலாம். மணிகண்டன், அவர் எப்படி தீர்த்து கட்டிருக்கிறார், அதற்காக அவர் என்ன மாதிரியான ஸ்கெட்சை போட்டிருக்கிறார், அவர் மீது எவ்வளவு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க மணிகண்டன். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜம்புகூடப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செந்தூரன் என்கின்ற காளியப்பன் என்பவர் 20 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இவருக்கு கோவிந்தசாமி மாது என்ற 2 மகன்கள் உள்ள நிலையில் இரு மகளுக்கும் 9 ஏக்கர் கிரயம் செய்து கொடுத்துள்ளார். மீண்டும் 2 ஏக்கர் நிலத்தை தனக்காக வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் செந்தாவன் என்கின்ற காளியப்பன் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டதாக தெரிகிறது. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த 2 ஏக்கர் நிலத்தை கோவிந்தசாமி மாது ஆகிய இருவருக்கும் பங்கு பிரித்த தகராறு இருந்து வந்த நிலையில் கோவிந்தசாமியின் மகன் சக்திவேல் கருணாநிதி என்கின்ற மாது என்பவர் மகன் சபரி சின்னசாமி சிவகுமார் ஆகிய இருவருக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் கோவிந்தசாமி என்பவர் மகன் சக்திவேல் விவசாயிவருக்கு லதா என்ற மனைவியும் சுவாசினி என்ற மகனும் கலை என்ற மகனும் உள்ளனர். இதில் சக்திவேல் விவசாயம் செய்து அந்த சுற்றுவட்டார கிராமத்திலே வட்டிக்கு விடும் தொழில் செய்து வந்துள்ளார். இதில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து சக்திவேல் அவரது மகன் கலையை போச்சம்பள்ளியிலிருந்து அடுத்து வர தனது இருசக்கர வாகனத்தில் இருந்து வீட்டில் சென்ற நிலையில் சக்திவேல் கோணூர் ஏரிக்கரையில் தனது இருசக்கர வாகனத்தில் அமர்ந்தவாறு தலையில் பின்புறம் மெத்த காயத்துடன் ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்தார். இருசக்கர வாகனத்தில் வீட்டில் தனியாக இருப்பதை பார்த்து அவ்வழியாக சென்றவர் பார்த்த நிலையில் ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்து போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு பணியில் இருந்த மருத்துவர் அவர் பரிசோதனை செய்து அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்தது குறித்து தகவல் தெரிவித்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போச்சம்பள்ளி போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த இறப்பில் சந்தேகம் இருப்பதாக சக்திவேலின் உறவினர்கள் போலீசில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் சக்திவேலியின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சக்திவேல் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் வர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் தலைமையிலான தனிப்படை அமைத்து இந்த இறப்பு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். இதில் சக்திவேலின் உறவினர்களிடையே நிலம் சம்பந்தமாக பிரச்சனை இருந்ததால் இந்த இறப்பில் அவருக்கு சம்மதம் இருக்குமோ அல்லது வட்டிக்கு பணம் கொடுத்தால் வாங்க சம்பந்தமாக ஏதேனும் அசம்பாவிதம் இருக்குமோ என்ற பல்வேறு கோணங்களில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில் கடந்த 3 மாதங்களாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் போலீசாருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வந்தது. இதில் தனிப்படை போலீசார் தனிப்படை விசாரணை மற்றும் கிழக்கு பிரிவு விசாரணையில் அதிர்ச்சி ஊட்டும் தகவல் வெளியாகி அப்பொழுது இருந்த சக்திவேலின் பங்காளி முறையிலான சபரி என்ற சின்னசாமி என்ற இளைஞரும் தனிப்படை போலீஸ் கண்ணில் சிக்கினர். அவர் தனது மிக பெரிய நல்லவன் என்ற இவருக்கு வெளி வட்டாரங்களில் மிகப்பெரிய தனி அந்தஸ்து உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.